ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி நம்ம அண்ணா நகர் ஸ்டோர் ஓப்பன் பண்ணோம். ஹியூஜ் ட்ரெமெண்டஸான ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க நம்மளோட கடைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி லான்ச் நம்ம வந்து இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். என்ன லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு லான்ச் தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஆஃபர்லையும் இது வந்து இருக்க போகுது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஒரு ட்ரைப்ளே குக்வேர் நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எது பெஸ்ட்டாக இருக்கும்? 18/10 சொல்கிறாங்களே, 18/8 சொல்கிறாங்களே, 304 சொல்கிறாங்களே, 420, 413 சொல்கிறாங்களே, இதெல்லாம் என்ன அப்படின்றது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பை பண்ணுறவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கஸ்டமர் கண்டினியூஸாக எங்ககிட்ட வந்து த்ரோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ உங்களுடைய எல்லா கன்ஃபியூஷன்ஸ்க்கும் ஒரே சொல்யூஷன் நம்ம ராஷ் குக்வேர்ஸோடைய ட்ரைப்ளே குக்வேர் தான். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ் குக்வேர்ஸோடைய ட்ரைப்ளே குக்வேர்ஸ் லான்ச் பண்ணியாச்சு. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குக்வேரோடைய லான்ச்சிங் வீடியோ தான். ஸோ இதில் நம்ம ரொம்ப லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் அண்ட் சூப்பரான ஆஃபரோட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் என்ன, ஆன்லைன் கஸ்டமருக்கு என்ன ஆஃபர், நம்ம கவுண்டர் கஸ்டமருக்கு என்ன ஆஃபர், எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். அது போக இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட ஆட் ஆன் ஆயிருக்கு. அந்த என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆன் ஆயிருக்கு அப்படின்றதையுமே இதில் ஒரு வாக் த்ரூ பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமரான ராஷ் குக்வேர்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இந்த ஆஃபர் வந்து நான் கடைசியில் தாங்க சொல்லியிருக்கேன் வீடியோவில். ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியாச்சு. ராஷ் குக்வேர்ஸோடைய ட்ரைப்ளே இட்ஸ் நவ் ஆன் live with a sale in our ராஷ் குக்வேர் ஸ்டோர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பெருங்குடி அண்ட் அண்ணா நகர் ரெண்டுலயுமே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கலெக்ஷன்ஸ் காமிச்சிடுறேன். நம்ம வந்து இதுல வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கடாய் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வீட்டுக்கு எவ்ரிடே ஒரு கடாய் தேவை. ஸோ ட்ரைப்ளேல நம்ம அதே கடாய் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுல நம்ம 5 சைஸஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ சைஸ் வந்து 20ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 22, 24, 26 and 28 சென்டிமீட்டர் டயா வரைக்கும் நம்ம கிட்ட வந்து இந்த கடாய்ஸ் எல்லாமே இருக்கு 5 சைஸஸ்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீப் கடாய் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் எப்பவுமே விருப்பப்படுவீங்க. ஸோ டீப் கடாயில நாங்க 2 சைஸஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். 2 சைஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைஸஸ் 24 and 26 2 சைஸஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரியான ஃபிளாட் பேஸ்டு கடாய். ஸோ இந்த ஃபிளாட் பேஸ்ட் கடாய் வந்து நிறைய பேரால ரொம்பவே லைக் பண்ணக்கூடிய ஒரு கடாய். ஏன்னா அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு கடாய் லுக் மாதிரி இருக்காது, கொஞ்சம் நல்லாவே ஒரு எலைட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். வீட்டில் ஒரு யூஷுவல் கடாய் லுக்கை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் பேஸ் இருக்கும், நல்ல சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து ஹைட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் லிட்டோட நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் நம்ம கிட்ட சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24, 26 and 28 3 சைஸஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இதோடைய குவாலிட்டியை பற்றி அடுத்து பார்த்துடலாம். ஸோ இதோட குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/10 அப்படின்றது வந்து இன்னைக்கு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாப் கிரேட் ஸ்டீலுங்க. ஸோ நம்மளுமே ராஷ் குக்வேர்ஸ் எப்பயுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டாப் கிரேட்ஸை மட்டும்தான் கடைக்குள்ள என்ட்ரு பண்ணுவோம். அதுவும் அதர் பார்ட்டிஸ்க்கே அப்படின்னா நம்மளோட ஓன் பிராண்டில் லான்ச் பண்ணும்போது கொஞ்சம் கூட குவாலிட்டியில் எங்கேயாவது நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம்ல. ஸோ நம்மளும் 18/10 குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால ஆன ட்ரைப்ளே ஐட்டம்ஸ் தான் நம்ம இப்போ நம்மளோட ராஷ் குக்வேர்ஸ்ல லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஆஃபர்ல இருக்கு. எவ்வளோ ஆஃபர் அப்படின்னு தானே கேட்குறீங்க? வெயிட் பண்ணுங்க சொல்லிடுறேன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட ரொம்ப லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லான்ச்சிங் ஆஃபராக 30% கவுண்டர் கஸ்டமருக்கு இந்த ஆஃபர்ஸ் நம்ம இப்போ வந்து கொடுக்க போகிறோம். ஸோ லான்ச்சிங் ஆஃபராக இருக்க போது லிமிடெட் கலெக்ஷன்ஸ் இருக்கு, லிமிடெட் பீசஸ் தான் இருக்கு. ஸோ டக்குன்னு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுடைய ஆன்லைன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, வெப்சைட்ல வாங்குறவங்க, வாட்ஸ்அப்ல வாங்குறவங்க, இவங்களுக்கு ஃபிளாட் 25% வந்து நம்மளுடைய ஆஃபர்ஸ் வந்து இருக்க போது. ஸோ சூப்பரான ஆஃபருங்க. 25 இருந்தாலும் சரி, 30 இருந்தாலும் சரி, சூப்பரான ஆஃபர். அதுவும் லான்ச்சிங்க்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக உங்களுடைய கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. அது வேணும்னா பார்த்துடலாம் வாங்க. ஸோ ப்ரே லேடியோட இந்த ரைஸ் ட்ரைனருங்க, அந்த ரைஸ் ட்ரைனருக்கு ஒரு கிரேஸ் நான் பார்க்குறேன். நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வெல்கமிங் கொடுக்குறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த லிட்டு கொஞ்சம் கூட நகர்ந்துரும், அந்த மாதிரி எந்த ஒரு கவலையுமே கிடையாது. உங்களுக்கு இங்கே லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. இதை நம்ம வந்து இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டுட்டு நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே தூக்கி விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் இதே மாதிரி மேலே தூக்கி விட்டுட்டு இதை நம்ம வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லிட்டு வந்து கும்பலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டாக உள்ள ஃபிட்டின் ஆகும்.
ஓகே. ஸோ இது போட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் சாதம் உள்ளே வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க, ரைஸ் வச்சுக்கோங்க. அடுத்து ரைஸ் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு இதை இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிவிடுங்க. லாக் ஆகிடும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் இந்த மாதிரி வச்சுட்டு லாக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் எடுங்க. அழகாக வந்து சாதத்தை வடித்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாமல், ஹேசல் இல்லாமல் இதை சூப்பராக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ வண்டர்ஃபுல்லான ரைஸ் பாட் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரேலேடியோட இந்த ஸ்ட்ரைனர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்தது. ஸோ இதுக்குமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டமோட கேட்டிருந்தனால இந்த லாக்கிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய ரைஸ் ட்ரைனர்ஸையும் நம்ம இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட கடை வந்து பார்த்தீங்கன்னா தோசை தவா அப்படின்னா அது ராஷ் குக்வர்ஸ் தான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தோசை தவா வாங்குகிற கஸ்டமர்ஸ் வந்து தோசை மாவு டப்பா வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ மாவு டப்பாவும் இப்போ நம்மளோட கடையில் இருக்குது. தோசை தவா வாங்குங்க, மாவு டப்பா வாங்குங்க. தோசைக்கு ஊற்றுற கரண்டி இருக்குது, தோசை திருப்பி போடுற கரண்டி இருக்குது. ஒரு காம்போவாக அப்படியே நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து மாவு டப்பாஸும் நம்மக்கிட்ட ஆட் ஆன் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து நியூ கலெக்ஷன்ஸ். ஸோ கஸ்டமருக்கு வீடியோவில் காமிச்சா மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் ஒன்று வந்து சின்ன ஐட்டம்ஸ் கூட நான் ரொம்ப டீட்டெயிலாக காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உட்டன் ட்ரே ஐட்டம்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறையவே வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஹோல்டர். இந்த பக்கம் நீங்கள் டிஷ்யூஸ் வச்சுக்கலாம், இந்த பக்கம் வந்து ஃபோக், ஸ்பூன்ஸ் அண்ட் நைஃப்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ், ஸ்கொயர் ட்ரேஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ரெக்டாங்கிள் ட்ரேஸாக இருக்கட்டும், வெரி குட் ஃபினிஷ் வுட்ல ஆன ட்ரேஸ் நிறைய இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலைட்டாக இருக்கணும், இந்த பின்ட்ரெஸ்ட் கான்செப்டில் இருக்கணும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக தெரியணும் அப்படின்னா கோ ஃபார் திஸ் ட்ரேஸ். ஒரு லெதர் ஃபினிஷில் மேலே உடன், ஹாஃப் லெதர் அண்ட் ஹாஃப் உடன் வித் சூப்பரான ஒரு பிராஸ் ஃபினிஷ் ஹேண்டில். யூ ஹாவ் அ டீப் ட்ரே. வண்டர்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபுட்டு சர்வ் பண்ணும் போதும், இதில் டீஸ் வச்சு நம்ம சர்வ் பண்ணும் போதும் ரொம்ப எலைட்டான கலெக்ஷன்ஸ். இதில் வந்து நம்மக்கிட்ட 3 சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உடன் ட்ரேஸுமே இப்போ வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுவுமே வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரம்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் ஒரு 5 கிலோ, 6 கிலோ, 10 கிலோ கொட்டி வைக்கிற மாதிரி அரிசி, கோதுமை மாவு இதெல்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ரைஸ் வேணும், ட்ரம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிரர் பிராண்ட்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறது வந்து இந்த பெரிய ட்ரம்ஸ். அண்ட் உங்ககிட்ட இதில் சைஸஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு நம்ம சீர் கொடுக்கணும்னா கூட இந்த மாதிரி ட்ரம்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் வந்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக எல்லாத்தையுமே நீங்கள் பை பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான லன்ச் பேக்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான குட்டி பேக்ஸாக இருக்கட்டும், இந்த பேக்ஸ் இதெல்லாம் கூட நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஈவன் கிச்சன் டவல்ஸ் அவைலபிளாக இருக்குது, நாப்கின்ஸ் அவைலபிளாக இருக்குது, நிறைய டிஃபன் பாக்ஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு வீட்டுக்கு தேவையான ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக ராஷ் குக்வர்ஸில் நிறைய ஐட்டம்ஸஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்டிலே நம்மக்கிட்ட ஒரு ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் கரண்டிஸ் வச்சுருக்கோம். குழி கரண்டியில் நீங்கள் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். வெறும் குழி கரண்டி தான், ஆனால் நான் உங்ககிட்ட சைஸஸ் காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு சைஸுங்க, உங்களுக்கு சட்னி இதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு. யோசிச்சு பாருங்கள், நம்மக்கிட்ட குழம்பு கரண்டி இருக்கும், இதை கொண்டு போய் நம்ம சட்னிக்குள்ளே போட்டால் நல்லா இருக்குமா? சின்ன கிண்ணம், சின்னதாக ஒரு கரண்டி சட்னிக்குன்னு சொல்லி தனியாக வச்சுக்கலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், அதுக்கு வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு, அதே குழிக்கரண்டியில் அடுத்த சைஸ் வச்சுருக்கோம். ஸோ ஒரு வீட்டுக்கு என்ன சைஸஸில் தேவை, என்னென்ன ப்ராடக்ட் தேவை எல்லாத்தையும் பார்த்து எடுத்துகிட்டு வரது தான் நம்மளுடைய ராஷ் குக்வர்ஸ் இல்லையா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த குழிக்கரண்டி டீப்பாக இருக்காது, கொஞ்சம் குழிவாக இருக்கும். என்னால் கேமராவில் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு காட்ட முடியுன்றது தெரியலை, பட் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அது டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இது வந்து கொஞ்சம் நல்ல குழிவாக இருக்கும். அதே நீங்கள் இந்த குழிக்கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ், ஏன்னா உங்களுடைய தோசை தவாவை பொறுத்து உங்களுடைய தோசை கரண்டி மாறும். இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு குழியான தோசை தவா வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான குழியான குழிக்கரண்டி தான் எடுக்கணும், மாவு கரண்டி தான் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தோசை வாக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு ஃப்ளாட்டான தோசை தவா வச்சுருக்கீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை ஈஸியாக வாக்க வரும்.
மாற்றி பண்ணிட்டோம்னா தோசை ஒரு மாதிரி கிளம்ஸியாக ஒரு இடமா அப்படியே மாவாக சுற்றி நின்றுக்கும். ஸோ ஒரு கரண்டி கூட ரொம்ப ரொம்ப முக்கியங்க சமையலில். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு சின்ன கரண்டியில் கூட. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் குழம்பு வைக்கிறோம், இல்லை சாம்பார் வைக்கிறோம். அந்த கத்திரிக்காய்லாம் வந்து உடையாமல் அப்படி நம்ம மேல்தால எடுக்கணும், ஆனால் அப்படியே அந்த கிரேவியோடு வரணும். அப்படின்னா இந்த கரண்டி பாருங்கள், கொஞ்சம் குழிவாகவும் இருக்கும், இந்த வாய் நல்லா அகலமாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு மீன் குழம்பையோ இல்லை ஒரு கறி குழம்பையோ இல்லை ஒரு கோழியவோ நம்ம கோழி குழம்பையோ அந்த பீஸோட கிரேவியும் சேர்த்து எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கரண்டி எல்லாமே. ஸோ ஒரு கரண்டியை நம்ம வந்து டிசைன் பண்ணி ஒரு விஷயத்தையும் பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போது நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து தோசையை வந்து இந்த மாதிரி கிண்ணம் வச்சு சுற்றுவாங்க. எதுக்காகனா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளாட் பேஸ்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக தின்னான மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அது மேலே சுற்றும் போது ஆவி கையில் படும், அப்போ நம்மளுக்கு கை சுடும் அந்த கிண்ணத்தை வச்சு சுற்றும் போது. ஹோட்டலில் இருக்க மாஸ்டர்ஸ்க்கு அது யூஸ்டுவாக இருக்கலாம், நம்ம கிச்சனில் நம்ம எவ்ரிடே பண்ணும்போது அது நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதே இதில் ஷார்ட் ஹேண்டிலில் பின்னாடி குழிவு இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த கிண்ணத்தில் வச்சு எப்படி ஊற்றி நீங்கள் சுற்றுவீங்களோ அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ப்ரெட்டும் ஆகும், கையும் சுடாது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட் ஹேண்டிலாகவும் நம்மளுக்கு அந்த ஸ்டவ்வை விட்டு தள்ளியும் இருக்கிறனால. ஸோ உங்களுக்கு ஒரு கரண்டி வாங்கினா கூட ஒரு விஷயத்தையும் பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கரண்டியில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிளேட்ஸ். ஸோ பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ். நான் சொல்கிறேங்க, நிறைய இடத்துல இந்த இடத்த அமுக்கணும்னா டொடக்குன்னு சவுண்டு கேட்கும். நம்மளுடைய பிளேட்ஸில் இதுலேயுமே அந்த டொடக்கு சவுண்டு வராது. பேஸ் நல்லா திக்காக இருக்கும். ஒரு தடவை வாங்கி போட்டுட்டா ஈவன் ஸ்டீல் கூட லாங் லாஸ்டிங்காக 3 ஜென்ரேஷனுக்கு வரணுன்றது தான் ராஷ் குக்கர்ஸோடைய எண்ணம். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டீல் பிளேட்ஸ்லேயுமே வி ஹாவ் வெரி குட் கலெக்ஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்பூன்ஸில் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டோருக்கு விசிட் பண்ணிங்கன்னா அயன், காஸ்ட் அயன், வெங்கலம், பித்தளை, சோப் ஸ்டோன் மட்டும் இல்லை, இப்போ ஸ்டீல்ஸ்லேயும் நம்மளோட பிராண்ட்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வருது. அதர் பார்ட்டி பிராண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டூ விசிட் அவர் ஷாப். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷாப்போடைய அட்ரஸ், அண்ணா நகர் அண்ட் பெருங்குடி ஷாப்போடைய அட்ரஸ், டீட்டெயில்ஸ், வெப்சைட்டில் வாங்குறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு நம்பரும் வெப்சைட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட கலெக்ஷன்ஸை. ஹோப் யூ வில் லைக் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்மளுடைய ட்ரைப்ளே கலெக்ஷன்ஸ்க்கு ஒரு நல்ல ஹியூஜான வெல்கமிங் கொடுப்பீங்கன்றதை நம்புறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.